ஹலோ மக்களே, வெல்கம் டு எஃப்ஜிபி ஒய்டி சேனல். நான் உங்கள் எஃப்ஜிபி. இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோன்னா, ஒரு புது கேம், ஒரு புது ஜெர்னி ஆரம்பிக்க போகிறோம். மைண்ட் கிராஃப்ட். இதை நீங்கள் நிறைய பேர் விளையாடிருப்பீங்க, இப்போ கூட விளையாடிட்டுருப்பீங்க. ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் எப்போ வேணால் இதை டவுன்லோட் பண்ணி விளையாடிக்கலாம். ஆரம்பிக்க போகிறா. ஓகேவா? வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு அட்டா தம்பிட்ட அட்டா செத்து தொலையாண்டாட செத்துறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்மளுக்கு இப்போ ஒரு உள்ளு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம யார் கூட விளையாடிட்டு இருக்கோம்னா, ஹருட்டோ, அதாவது என் ஃப்ரெண்டு. ஓகேவா? அவன் கூட தான் இப்போ விளையாடிட்டு இருக்கோம். நாங்கள் முதல் கட்டம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், பழகம் போல தான் வுட் எடுக்கிறது. வேறு என்ன, அதுதான் எடுப்போம். மைண்ட் கிராஃப்டில் வந்தோடனே வட 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 உடச்சி போலாடே. இந்த வுட்டை உடச்சி முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். முடிஞ்சால் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த பெல் ஐக்கானை அமைக்கி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஓகேவா? இதுக்கு மேலே போகிற வீடியோவும் உங்களுக்கு வரும். ஓகே? ஸோ ப்ளீஸ் இது சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு நிறைய கேம்ஸ் விளையாடுறதுக்கு, எப்படி சொல்கிறது, ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் கொஞ்சம் இது பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிளில் கிராஃப்ட் பண்ணிட்டு, அதுக்கு முன்னாடி அந்த லாகு ஓக்கா மாற்றணுமா? ஓகே, சூப்பர். கிராஃப்டிங் டேபிள் கிராஃப்ட் பண்ணிட்டோம். போடு. ஃபஸ்ட்டு உடன் பிகாக்ஸ் எங்கடா? உடன் பிகாக்ஸ் எங்கடா? எங்கடா போச்சு? வந்துருச்சுங்க அந்த வெப்பன். இது சூப்பர். அவனுக்கும் சேர்ந்து நானே டூல் செஞ்சுருந்தேன். 2 உடன் பிகாக்ஸு, 2 உடன் ஸ்வாடு. ஐயோ நைட் ஆகுது. நம்மளுக்கு இன்னும் பெட்டு ரெடி ஆகலைங்க. என்ன பண்ணுறது? ஐயோ வா. நம்மளுக்கு ஃபுட்டு வேறு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் கண்ணில் படுற எல்லாத்தையும் அடித்து கொல்ல வேண்டியது தான். சைக்கோ இல்லை. என்ன பண்ணுறது இப்போது? ஓகே, என்னடாச்சு கேமுக்கு? என்னடாச்சு? இது செத்துறானா? சூப்பர். ஒரே பெருமூச்சு விட வேண்டியதாக இருக்குது. நைட்டு வேறு ஆகிடுச்சிங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரில. பெட்டும் இன்னும் ரெடி ஆகலை. அதுவும் அங்கே ஒரு ஷீப்பு போகுது. நில்றா சாப்பிட. செத்துட்டான். சூப்பர். முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். முதல்ல இங்கேருந்து காலி ஆகணுங்க. அப்புறம் மேப் ஸ்பான் ஆகி நம்ம தலை அவ்வளோதான். தூக்கி போட்டு மிதிப்பானுங்க. ஜாம்பி, ஸ்கெலிட்டனு, க்ரீப்பர், அவனுங்கன்னு ஏறி. ஏரியா ஏறுடா. ஏறி தொலை. ஓகே, நம்மளுக்கு இன்னும் ஒரு முள் வேறு தேவைங்க. 1 வில்லேஜ் வேணும். இல்லைனா இன்னும் ஒரு முள் வேணும். நான் என் ஃப்ரெண்டு அருட்டாவை வெளில போக சொல்லிட்டு நான் பார்த்து தூக்கிடுவேன். ஓகேவா? அப்படி பார்த்தாலும் எனக்கு இன்னொரு முள் தேவை பெட்டு செய்யறதுக்கு. அதனால் ஒரு ஷீப் கட்ட மாட்டேன், இல்லைன்னா ஒரு வில்லேஜ் வர மாட்டேன். சூப்பர். க்ரீப்பர் வேலையை காமிச்சிருச்சு. யார் க்ரீப்பரை எவனுக்கெல்லாம் பிடிக்காதோ, யாருக்கெல்லாம் க்ரீப்பரை பிடிக்காதோ, இந்த கமெண்ட் பச்சை பாட்டு கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஓடுறா. நான் வேற ஹாஃப் ஹார்ட்டில் எஸ்கேப் பண்ணிட்டேன். ஷீப்பு, ஒரு ஷீப்பு கூட இல்லையாங்க. இருங்க, அங்கே எதோ என் கணக்கு தெரியுது. எங்கள் வில்லேஜ்னா சூப்பர் வில்லேஜு. எங்கள் வில்லேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். வில்லேஜே அவ்வளோதான். இதுக்கு மேலே பார்த்து பெட்டு ஷீப்பு நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு பெட்டு ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு தூங்கணும். அது என்னன்னு தெரிலங்க. நான் இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி மைண்ட் கிராஃப்ட் விளையாடிருக்கேன்.
நான் எப்போ வேணால் வேர்ல்டு க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்துலேயே எங்களுக்கு வில்லேஜ் பாட்டியும், கொஞ்சம் முன்னாடி போனாலும் வில்லேஜ் வந்துடும். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு நான் ஸ்பான் பாயிண்ட்லேருந்து ஒரு 100 இல்லை 50 பிளாக் தள்ளி போனாலும் வில்லேஜ் ஸ்பான் ஆயிருங்க. சரி, வேலையாக இங்கேருந்து தூங்கு. எங்கே பெட் இருக்க வீடாக வேணும் நம்மளுக்கு, வீடு எங்கே மேலே இருக்குது. குதிச்சு போகலாம். டேய் எந்திரா வில்லேஜரு, எந்திரா. மாஸ்டர் சார் போட்டு தள்ளிட்டாங்க. போட்டு தள்ளிட்டான். அட்ரா 2 பேர். ஓ ஏய் வில்லேஜ் சாம்பி வேறு வில்லேஜர் அடிக்கிறானே. இப்படி செத்து தொலைடா, ஏன்டா இப்படி உசுரை வாங்குறேன். போடு அடி போட்டு தாக்கு. ஐயோ ஏங்க 3 பேர் வந்துட்டாடுங்க. ஐயோ வெள்ளையாவது போக விடுங்கடாடி. 4 பேருங்க வெள்ளை போக விடுங்கடா. டே இப்படி உசுரை வாங்குறீங்க. ஐயோ சாவு செத்து தொலை. 4 வில்லேஜ் 4 ஜாம்பி வெளில போக விடுங்கடாடி. ஏன்டா இப்படி போடுறீங்க, வெளில போக விடுங்கடா. அவசரத்தில் பிளாக்கெல்லாம் தப்பி போட்டுனுங்கிற அடியத்துக்கு பதில் அப்புறம் சாப்பிட அடிக்க சொல்லி தொட்டேன். ஸ்வாட ஸ்மெல் எடுத்துடா ஸ்கூல் வெளில போ. வெளில போக விடுங்கடா. வெளில போக விடுங்கடா. நான் வேற ஏன் பார்த்தீங்கடா. சரி நான் வடிகளை தவிர வேறு வழி இல்லைங்க. சாப்பிடா போ அடி போட்டு சொல்லிட்டாங்க. எப்போ இந்த மெசேஜ் வச்சுருப்பாங்க, அவன் வேறு எங்கே தெரியல. அவன் இப்போ எங்கே இருக்கிறானே தெரில. அவர்கிட்ட இந்த வில்லேஜுக்கு அவன் வந்து பெட்டை தேடி கண்ணு பூச்சி பார்த்து தூங்கினான் அவன். அப்போ 10 காலைல ஆயிடுச்சுங்க. அப்புறம் நான் இங்கே ஒரு அயனை பார்த்தேன். 3 அயனு எங்கே தான் தெரில. மைண்ட் பண்ணிருக்கேங்க. 3 அயன் பார்த்தா அதை மைண்ட் பண்ணிட்டேன். இப்போ அதை பிக்காக்ஸாக மாற்றணும். அதுக்கு முன்னாடி இந்த ஜாம்பிஸ் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கெல்லாம் ஷீல்டு வேணும். அப்புறம் நம்ம வீட்டுக்கு லைட்டிங் வேணும்ல, அதுக்கு கோல் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ அது கோலை மைண்ட் பண்ணுறான். அப்புறம் மறுபடியும் வருஷம் சொல்லிக்கிறேன், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டை நீங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் தாங்க உங்களால் முடியும். ஓகேவா, வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வந்து FGB ஃபேமிலியில் ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகேவா, வந்து FGB ஃபேமிலியில் ஜாயின் ஆகிக்கோங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் எனக்கு பெரிய சப்போர்ட்டு. இவன் வேறு எங்கே வர்றான். நீங்கள் பண்ணுற எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பு. சப்ஸ்கிரைபு, லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, அவ்வளோதான். இவனை முதல்ல முடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஹருட்டா தம்பியாக முடிச்சிட்டான். சூப்பரு. 4 பிளாக்கு வீணாக போச்சு. ஏங்க ஸ்மெல்ட்டு போட்டாங்க, நான் காணோம். ஸ்மெல்ட்டு போட்டு பையன் காணோம். இவன் எடுத்துகிட்டு இருக்கிறானா. ஷீல்டு செஞ்சு கொடுத்துட்டாங்க. சூப்பர், தேங்க்ஸ் தம்பி. ஷீல்டு செஞ்சு கொடுக்குறான். அப்போது அவன் பேசுறது உங்களுக்கு கேட்காது. ஏன்னா அவனா இது வந்து SMP இல்லை, லேண்ட் வேர்ல்டில் தான் விளையாடுறோம். SMP இல்லை இது. ஸோ டிஸ்கார்டிங்கில் நம்ம ஜாயின் ஆக முடியல. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கார்டிங் 2 பேர்கிட்டையும் இல்லை. ஓகேவா, அவன் பேசுறது உங்களுக்கு கேட்காது. நாங்கள் 2 பேரும் பக்கத்தில் தான் இருக்கோம். பேசுறது கேட்காது உங்களுக்கு. முதல்ல இங்கே இந்த வில்லேஜை விட்டு கிளம்பிடலாம். வீடு கட்ட ஒரு நல்ல இடம் வேணுங்க. இவன் பார்த்தீங்களா, எமரால்டுங்க. ஒட்டங்கோ எப்பாடே எமரால்டு. ஐயோ INPக்கு வேறு இல்லையா, INPX வேறு இல்லையே. சரி அவங்ககிட்ட சொல்லிடலாம். அவங்ககிட்ட சொல்ல வேண்டியது தான். அவன் மைண்ட் பண்ணுறான், விடுங்க. அவங்ககிட்ட சொல்லிட்டேன், அவன் வந்து மைண்ட் பண்ணிப்பான். வில்லேஜர்ஸ், நீங்கள் புதுசாக ஃபார்ம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் மொத்தத்தையும் லூட் வச்சிடுறேன். எங்கடா காணோம். அங்கே இருக்குது பீட்ரூட்டு. சாப்பிட்றா தம்பி, ரொம்ப பசிக்குதுங்க. ரீஜென்ரேட் கூட பண்ண முடியல, ரொம்ப பசிக்குது. இந்த பாவங்க இந்த ஆடு என்கிட்ட வந்து சாப்பாடு கேட்குது. ஆனால் எனக்கே சாப்பாடு லாபம் செத்துனுங்கிறேன். அதுக்கு அங்கே சாப்பாடு போடுறது. அவன் மைண்ட் பண்ணான்னு வர தெரிலையே. ஐயோ எங்கடா போய் தொலைஞ்ச ஹருட்டோ, எங்கடா போனான் அவன். டேய் எங்கடா இருக்க.
இதுவும் இருக்காங்க. ஓகே, அவனை பார்த்தாச்சு. அவன் மைண்ட் பண்ணிப்பான். வாங்க நம்ம வீடு கட்டுறதுக்கு ஒரு இடத்த தேடுவோம். மேலே ஏறுறா. ஏறு 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 கமான் கமான்ரா கபிலா, ஏறுறா. கமான்ரா கபிலா, ஏறு 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 ஏறு. உன்னால் முடியும் என்று ஊரே சொல்லும், நம்பாதே. இங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது. ஆனால் எங்களுக்கு என்னதான் வில்லேஜ் ஈஸியாக கிடச்சிடலாம், அந்த வில்லேஜில் பிளாக் ஸ்மித் இருக்க மாட்டேங்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்தால் கமெண்ட்டில் சுட்டுப்போங்க. சுற்றி பார்க்குறேன், வீடு கட்ட ஒரு உருப்படியான இடம் ஃப்ளாட் ஏரியாவே இல்லை. எங்களுக்கு இப்போ ஃப்ளாட் பண்ணி வீடு கட்ட பொறுமையும் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த வில்லேஜ் ஆகிட்டு தூரமாக கட்டினா தான் கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியும். ஒரு தூரமானால் அப்படியே இந்த இடத்த விட்டு போகிறதா இல்லை, கொஞ்சம் தூரம், ஒரு 100 இல்லை 150 பிளாக்ஸ் தள்ளி போயிட்டு பார்க்குறது. இவன் வேறு பின்னாடியும் வரமாட்டேங்கிறாங்க. ஏங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். உங்கள் பின்னாடியும் வரமாட்டானுங்க, சொல்கிறதையும் கேட்க மாட்டானுங்க. ஆனால் அவனுக்கிட்ட தான் எல்லாமே இருக்கும். அந்த பைத்தியத்தில் இருக்காங்கல்ல, இவனும் ஒருத்தன் எங்கே போய் துவைச்சான்னு தெரில. எங்கடா இருக்காங்க? கீழே கட்டலாமாங்க? ஆனால் அவனே நம்ம லேண்ட்லேயே கட்டிப்போம். லேண்ட்லேயே கட்டுறதெல்லாம் நம்மளுக்கு முடியாது. செத்துரு செத்துரு செத்து சாவி, எனக்கு ஃபுட்டு வேணும். சூப்பர், சாவடிச்சாச்சு. எங்கடா வீடு கட்ட இடமே இல்லை எங்கேயும். ஏவா, வீடு கட்டுறதுக்கு சுத்தமாக எங்கேயும் இடம் இல்லைங்க. நாங்கள் இது எப்படி வீடு கட்டணும்னா நிறைய வுட்டு தேவை. அதனால் நிறைய வுட்ருக்க இடமா பார்த்துக்கணும். பக்கத்தில் ஃப்ளாட் ஏரியாவும் இருக்கணும். ஏன்னா நான் தான் வீடு கட்ட போகிறேன். அவனை போய் எங்கேயாவது விட்டு தின்னு வர சொன்னால் எடுத்துன்னு வர மாட்டான். பக்கத்தில் விட்டுருந்தா மட்டும் தான் எடுத்துன்னு வருவான், இல்லைனா போகவே மாட்டான். நான் வீடு கட்டுறேன் பார்த்துக்கிறேன், நீ போய் விட்டு தின்னுவான்னு சொல்லுவான். ஆனால் அவன் வீடும் கட்ட மாட்டான். எங்கடா வீடு கட்ட ஒரு உருப்படியான இடமே இல்லையாடா? எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு இடம்? எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு இடம் 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 எங்கே இருக்கு? இடம் எங்கடா இருக்கு? இந்த இடத்துல கட்டலாம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இந்த இடம் ஓகேவா தாங்க இருக்குது, இங்கே கட்டிக்கலாம். ஆனால் இவன் வந்தால் தானே கட்டுறதுக்கு. அவன்கிட்ட தான் பெட்டு இருக்குது, 2 பெட்டு அந்த வில்லேஜ்லேருந்து ஆட்டியே போட்டது. அவன் வரமாட்டேங்கிறானே. இங்கே பெட்டை போட்டு ரீஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிட்டு வீடை கட்ட ஆரம்பிக்கலான்னு பார்த்தா வரமாட்டேங்கிறான். எங்கே இருக்கான்னு தெரியல. அதோ வந்துட்டான். நீ எப்போ எங்கள் பெட்டை போடுறா? ஐயோ, ஓட வர மாட்டேங்கிறாங்க இவன்டே. சாப்பிட்றா 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 சாப்பிட்றா, நல்லா பீட்ரூட்டை சாப்பிட்றா. திரும்ப ஓடுறாடி தம்பி, திரும்ப ஓடு. இல்லைன்னா அந்த இடத்த விட்டு மேலே கட்டலாமா? எங்கே கட்டுறது? ஒரே மூடு ஸ்விங்காகவே இருக்குது. இங்கே கட்டினா ஊட்டி ஈஸியாக கிடச்சிடும், மேலே கட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்கே கட்டுறது? நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள். எங்கே கட்டலாம்? ஏன்னா எங்கே போயின்னு தெரியல. ஏங்க கீழே பார்த்தீங்களா, நல்லா இருக்கு, சூப்பரில். அங்கே ஏதாவது ஸ்ட்ரக்சர் கட்டலாம், ஃப்யூச்சரில் ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டலாம் அங்கே. ஆனால் இப்போ இதே வீடை கட்டணும். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. வீடே கட்டாமல் இன்னொருத்தர ஸ்ட்ரக்சர் கட்ட போகிறேன், அதை கட்ட போகிறேன்னு பேசணுங்கிறானுங்க. ஓகேவா? உங்கள் மைண்ட் வாய்ஸ் இங்கே இருக்கு, புரியுது. இங்கே கட்டிடலாமா? நீங்கள் சொல்லுங்கள், இங்கேயே கட்டிடலாமா? சரி, இங்கே கட்டிடுவோம். இங்கே கட்டிட வேண்டியது தான். கிராஃப்டிங் டேபிளில் போடு, ஃபர்னன்ஸு எத்தனை எல்லாத்தையும் போட்டுரு. என்னடா மேலே பாருங்கிறான், கீழே ஃப்ளவர் இருக்கிறனாலையா? வடை கீழே இருக்க ஃப்ளவர் வடைலாம் போட்டா தம்பி, போட்டாச்சு.
ஃபுட்டை மைண்ட் பண்ணு. இருங்க, ஆக்ஸ் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஆக்ஸ் செஞ்சிடலாம். ஆக்ஸ் செஞ்சால் இன்னும் ஈஸியாக இருக்கும். ரீஸ்பான் பாயிண்ட் செட்டு. தூங்க முடியல. சூப்பர். ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணியாச்சு. எங்கடா இருக்குது ஸ்வாக்கு? ஸ்வாடெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். தூங்கிட வேண்டியது தான். இல்லை அப்புறம் மறுபடியும் ஓட விடுவானுங்க. எல்லாம் லாக் பண்ணி 4 பேர் சேர்ந்து கும்பலாக சேர்ந்து மிதிப்பானுங்க. ஏன் அடி வாங்குறோம்? பாடி தாங்காதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் நம்ம இப்போ வீடு கட்ட போகிறோம். ஓகே, வீடு கட்ட இங்கே வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி ஆக்ஸ் செய்ய ஸ்டோன் வேணும். மைண்ட் பண்ண வேண்டியது தான் ஸ்டோனை. தோண்டி எங்கே இந்த ஸ்டோனை இன்னும் காணும்? தம்பி ஸ்டோனை வந்துட்டான். சூப்பர், ஸ்டோன் வந்துட்டாங்க. மைண்ட் பண்ணு ஸ்டோனை எல்லாம் மைண்ட் பண்ணுறா. ஐயோ, ஆக்ஸ் செய்ய ஸ்டோன் வேணும்டா. மைண்ட் பண்ணுறா. தோண்டு மைண்ட் கரோ பைசாப். மைண்ட் கரோ ஃபாஸ்ட்டாக. மைண்ட் கரோ. அப்புறம் வேறு என்ன எல்லாம் கேம் விளையாடலான்னு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னு தாராளமாக விளையாடலாம். ஆனால் இப்போதைக்கு ஒன்லி மொபைல் கேம்ஸுக்கு ஃபோன் தான் இருக்குது. லேப்டாப்பெல்லாம் இல்லை. ஓகே, 2 ஆக்ஸ் செஞ்சாச்சு. ஐயோ, இது மைண்ட்குள்ளே வர உண்டனா. பீட்ரூட்டை சாப்பிட்றோம். அங்கேருந்து ஆட்டையை போட்டு வந்தால் நல்லா இருக்குது. எப்போல்லாம் அந்த ஹேங்கர் பார் காலியாகுது அப்போல்லாம் இந்த பீட்ரூட் எடுத்து சாப்பிட வேண்டியது தான். பக்கத்தில் ஓக்லாது இல்லாத காரணத்தினால் இப்பொழுது பிரிட்ஜோடை வெட்டி மட்டுமே கட்டப்போகிறோம். அதை வச்சு ஏதாவது கொஞ்சம் நல்லதை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி கட்டணுங்க. இதுதான் எனக்கு தலைவலி. தோண்டு இந்த அப்படியே இந்த ஃபாரஸ்ட்டே அழிச்சிட வேண்டியது தான். இந்த ஃபாரஸ்ட்டை. ஓகே, சூப்பரு. கட்டு வீடை கட்டலாம். ஸ்டோன் மைண்ட் பண்ணுறது உட்டு மைண்ட் பண்ணுறா. இந்த ஸ்ட்ரக்சர்லாம் கட்டுறதை விட எனக்கு பிரச்சனை இல்லைங்க. ஆனால் இந்த ஸ்ட்ரக்சரை தேவையான மெட்டீரியல்ஸு, உட்டு, அதெல்லாம் மைண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஒரு வெறுப்பு. அப்படியே மைண்ட் கிராஃப்டே விட்டு போயிடலாமான்னு இருக்கும். ஆனால் விட்டு போக முடியாது. போகவே முடியாது. சரி, ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டாக் லாக் எடுத்துகிட்டு கட்ட ஆரம்பிச்சிட வேண்டியது தான். வழக்கம் போல் பாக்ஸ் வீடு தாங்க. அது மாதிரி இந்த மைனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு பாக்ஸ் வீடு கட்ட வேண்டியது தான். அப்புறமா பெரிய பெரிய வீடெல்லாம் பார்த்துக்கலாம். முதல்ல ஒரு பவுண்ட்ரி போடணும். அப்புறமா வால் கட்டலாம். ஒன்று அப்படியே ஒரு 2 பிளாக் இன்னும் 3 பிளாக் இன்னும் மேலே ஏற்றி வேண்டியது தான். மேலே ஏற்றிட்டு போடு. கட்டு. எத்தனை பிளாக்கு போடுறேன்னெல்லாம் எனக்கு தெரிலங்க. எத்தனை பிளாக்கு போடுறேன்னெல்லாம் எனக்கு தெரில. நான் போட்டுனுக்கிறேன். கொத்து மதிப்பாக ஏதோ ஒன்று போட வேண்டியது தான். ஓகே, 3 பிளாக்கு முடிச்சாச்சு. கீழே ஒன்று வச்சு அடி வாங்கியாச்சு. கட்டு பிளாக் ப்ளேஸ் பண்ணு. அப்படியே இந்த எப்படி சொல்கிறது, மொத்த இடத்தையும் கவர் பண்ணுற மாதிரி கட்டணும்னு ஆசை தான். ஆனால் அவ்வளோ பொறுமை நம்மளுக்கு இல்லைங்க. அதனால் குட்டியாகவே கட்டுவோம் ஃபஸ்ட்டு. ஐயோ, தப்பாக கட்டிட்டேன். இங்கே ஒரு பிளாக்கு வரக்கூடாது. எங்கடா வச்சு பிரிட்ஜ் விட்டு கொஞ்சம் வச்சுட்டு வரேன்னா. இப்படி கட்டியாச்சு. பிளாக் ப்ளேஸ் பண்ணுறா. ப்ளேஸ் பண்ணு. கமான் ப்ளேஸ் கரோ. இல்லைனா இருங்க, நான் வீடு கட்டி முடிச்சுட்டு உங்களை வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வீடை கட்டி முடிச்சாச்சு. நைட்டும் ஆயாச்சு. அவன் வேறு மைனிங் போகிறேன்னு சொல்லிட்டு போனவன் இன்னும் வரவே இல்லை. இப்போ எப்படி தூங்க போகிறோன்னு தெரில. அதுக்கு முன்னாடி கீழே இருக்க ஃப்ளவர்ஸு கிராஸ் எல்லாம் அதை அப்படியே கிளியர் பண்ணுற வேண்டியது தான். ஓகேவா? கிளியர் பண்ணிட்டு நாளைக்கும் மைன்கிராஃப்ட் வீடியோ வரும். கவலையே படாதீங்க. ஐயோ, டார்ச் வேறு தெரியாமல் இது பண்ணிட்டேன்னா. சூப்பர். டார்ச்சை போட்டு இது மைண்ட் பண்ணி விட்றா. இந்த ஃப்ளவர் பயாமுக்கு வந்தாலே இது ஒரு பெரிய தலைவலிங்க. எங்கே பார்த்தாலும் ஃப்ளவர்ஸு கீழே கொட்டி கிடக்கும். அதாலே நமக்கு இன்வென்ட்ரியும் ஃபுல்லாகிடும். முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது.
எடுத்துரு. கிளியர். ஓகேங்க, ஃபுல்லாக கிளியர் பண்ணியாச்சு. சூப்பர். அவனை தான் இன்னும் காணோம். அவன் வராமல் இப்போ என்ன எப்படி தூங்க போகிறான்னு எனக்கும் தெரில, எங்கே போய் பெஞ்சானும் தெரில. மைனிங் போகிறேன்னு சொன்னாங்க, நான் தூங்கிட்டேன். அவன் இன்னும் வரல. எங்கே போகலாம், போய் திகாடு பார்ப்போம் வாங்க. ஓகே போவோம், பரவாயில்ல, உசுறு போனாலும் பரவாயில்ல, போய் பார்க்க வேண்டியது தான். எங்கடா போய் இந்த பக்கம் தாங்க ஏதோ கேவ் இருக்குன்னு மெயின் பண்ண போனோம். இந்த பக்கமாக அந்த பக்கமாக இந்த பக்கம் தான் கன்ஃபார்ம். இங்கே தான் இந்த பக்கம் தாங்க, இந்த பக்கம்தான். போகலாம். எங்கடா இருக்கான், எங்கே இருக்கான்? பார்த்துட்டேன். நேம் டேக் தருதுங்க. உங்களுக்கு தெரியுதுன்னு தெரில, ஆனால் எனக்கு தெரியுது. நேம் டேக் அங்கே இருக்குது, பார்த்துட்டேன். டார்ச் ப்ளேஸ் பண்ணிட்டு எவனா வந்து அடிக்கிறதுக்கு ரெடியாக இருப்போம். டேய் மேலே வாடா. எவன்டாப்பா? எவன்டா? ஐயோ சாப்பிடுச்சிட்டான். டூல்ஸு அசிங்கமாக கேட்க போகிறான். அவன் டூல்ஸு அவன் எடுத்துகிட்டு நினைக்கிறேன். டூல்ஸ் எத்தரா டேய். படி எடுத்துகிட்ருக்காங்க. சூப்பர், எடுத்துகிட்ருக்கான். டூல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கான். இப்போ நம்ம வீட்டுக்கு போய் முதல்ல வேலையை தூங்கணும். வெளியிடா அடியாகிறீங்களா? ஏன்டா அப்படி விருப்பத்துறீங்க? அவன் பார்க்கோரெல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க. அவன் பார்க்கோரெல்லாம் பண்ணிட்டு ஓடுனுக்கிறான். போ கதவை சாதிக்கலாம்டா. எதுக்கு சாம்பி வந்து அவ்வளோதான். தூங்க போது அடிச்சு சாப்பிடுச்சிடும். அங்கே டே ஆகு. சூப்பரு. ஓகே, மொதல் வேலையாக அவங்ககிட்ட டூல்ஸை வாங்கணும். எனக்கு இப்போதைக்கு எதுவுமே இல்லை, அதனால் அந்த டூல்ஸை வாங்கிட்டுருக்கேன். போடுறேன் அப்படியே அவங்ககிட்ட இருக்க எல்லாத்துக்கும் குப்பையும் என்கிட்டையும் போட்டுருவான். வேறு வழி இல்லை. அயனுக்கு ஊற்றுறான். காப்பரு, சூப்பரு. This is called Minecraft. 27 அயனுங்க. அப்பா அடி, 27 அயனு. சூப்பரில் நல்ல மைனர். எனக்கு தெரியாமல் ஒரு தட்டு செத்துட்டாங்க. தெரியாமல் பர்னன்ஸை கிளிக் பண்ணும்போது அவன் வந்துட்டான். அடித்தேன், செத்துட்டான். டூல்ஸ் கொஞ்சம் என்கிட்ட வந்துருச்சு. அப்படியே அவங்ககிட்ட மட்டும் கொடுத்துட வேண்டியது தான் அவங்க டூல்ஸ் எல்லாத்தையும். குத்துரு கீழே போ. ஆமாம், என் ஷீல்டுங்க. அவன் ஷீல்டு அவங்ககிட்ட இருக்கு. ஏன் ஷீல்டு என்னடா போச்சு? ஷீல்டு அங்கேயே விட்டு வந்துட்டியா? ஏத்திக்காரன் அங்கேயே விட்டு வந்துட்டுக்கிறாங்க. உன்னை வெட்டி போட்டுருவான்டா. சரி, அப்புறமா போய் எடுத்துக்க வேண்டியது தான். இல்லை, அது டீஸ்பான் ஆனாலும் ஆயிரும். முதல் வேலையாக போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இருங்க. ஆனால் எங்கே சத்தம் வேறு ஞாபகம் இல்லைங்க. எங்கே சத்தம்? சரி, அவனை அனுப்பிச்சி விட்டுக்கிறேன். அவன் போய் எடுத்துன்னு வருவான். நம்ம அதுக்குள்ளே பிக்கும் ஸ்வாடும் செஞ்சு வேண்டியது. அயன் பிக், அயன் ஸ்வாடு செஞ்சாச்சு. சூப்பரு. ஹார்ட் பார் லைஃப் வேண்டியது தான். இப்போ போய் அவன் பின்னாடியே போய்ட்டு என் ஷீல்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்புறம் யூஸ் பண்ணிச்சேன்னா வாங்கலாம். அவன் என்ன சும்மா விட மாட்டான். வாடா, எங்கே சத்தம் தெரிலடா. டார்ச் எங்கே? ஒளி எங்கே இருக்கிறது? இங்கே இருக்கிறது. அதோ இருக்கிறது. என்ன டூல்ஸ் உட்டெல்லாம் இங்கே தான் இருக்குது. ஷீல்டுங்க இங்கே இருக்குது. ஷீல்டு கிடச்சிருச்சு. சூப்பர், ஷீல்டு கிடச்சிருச்சு. எடுத்தாச்சு. ஓகே காய்ஸ், ஷீல்டு எடுத்தாச்சு. இப்போ ஒன்ஸ் மோர் நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது தான். போடா.
மேலே போ மேலே போ. அங்கே போயிட்டு ஏதாவது வேலை இருக்கான்னு பார்க்கணும். மேலே போ மேலே போ மேலே போ. பேஸ் அங்கே இருக்குது. சூப்பர் பேஸை பார்த்துட்டு பேஸ் இங்கே இருக்கிறது. உள்ளே போயாச்சு. ஓ செஸ்ட்டு செஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகே கொஞ்சம் டூல்ஸ் எல்லாம் உள்ளே வச்சிட வேண்டியது தான். இது அவன் செஸ்ட்டான் அது, அதனால் நான் வைக்கக்கூடாதான். நான் வைப்பேன்டா, நான் வைப்பேன். என்ன உனக்கு, நான் வைப்பேன். அந்த பக்கம் ஒரு செஸ்ட்டு செஞ்சு வச்சுட்டு இருக்கிறான். அது ரெண்டுத்தையும் ஒன்றா விட்டு லார்ஜ் செஸ்ட்டு அதை கிடச்சிருக்கும் ஏதோ ஒன்று. ஓகேங்க, பாய் பாய் காய்ஸ், see you, bye.